கல்லாமை என்ற அதிகாரத்துல திருமந்திரம் என்ன சொல்லத் தொடங்குகிறார்? கல்வியின் பெருமையினை எடுத்துச் சொல்லி, கற்றல் என்பது இறைவனை பற்றி அறிதல் தான் கற்றல் என்று ஒற்றை வரியில சொல்ல வேண்டும்னாக்க, இறைவனை பற்றி அறிதல் தான் கற்றல். மற்றைய யாதும் கற்றலின் பால் செல்லாதுன்னு ஞான வழியில் நிற்கக்கூடியவர்களுக்கு விளக்கினர். இப்ப கல்லாமை என்ற ஒரு அதிகாரத்தை ஏன் எடுக்கிறார்னு கேட்டா, கற்றவர்களுக்கும் கல்லாதவர்களுக்கும் இடையே ஒரு பெரியதோர் வேறுபாடு இருக்கு. அதாவது அவர்கள் கற்கவில்லை என்பது அல்ல அங்க வேறுபாடு. கற்றவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சில அனுபவங்கள், மெய்மை பற்றின அனுபவங்கள் கல்லாதவர்களுக்கும் கிடைக்க வாய்ப்பு உண்டு. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், கற்றவர்களுக்கு கிடைப்பதற்கு உரியதாகிய மெய்மை பற்றின அனுபவங்கள் கல்லாதவர்களுக்கும் கிடைக்கும் வாய்ப்பு உண்டு. அந்த அனுபவம் அவர்கள் மேற்கொண்ட தொழிலினாலோ அவர்கள் வாழும் சூழலினாலோ அல்லது அவர்களுக்கு வகுக்கப்பட்ட செயல்பாடுகளினாலோ நிகழலாம். அது ஏன் நிகழுகிறது என்பதை அவர்கள் தெரியாதவர்களாய் இருப்பார்கள். காரணம், இவ்வாறு எல்லாம் நிகழுவது இதனினால் என்கின்ற கற்ற அறிவு இல்லாதது. அப்ப கல்லாத மக்களுக்கு இப்படிப்பட்டதோர் அனுபவம் ஏற்பட்டால் அந்த இறை அனுபவமானது முழுமையானதாக இருக்காதான்னா முழுமையானதாக இருக்கும். ஆனால் அதை மீண்டும் முயன்று பெற வேண்டும், அதை தன்னிடம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற அனுபவம் கிடைக்காமல் போகும். இதுதான் கற்றவர்களுக்கும் கல்லாதவர்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய இயல்பான வேறுபாடு. உங்களுக்கு இப்பொழுதெல்லாம் அது பற்றின அனுபவங்கள் தெரியாமல் இருக்கலாம். உங்களுக்கு நீங்கள் எல்லாம் இளம் பிராயத்துல இருந்த பொழுது, ஏன்னா 68களிலிருந்து தொடங்கினதுனால உங்களினுடைய காலங்கள் எல்லாம் இளம் பிராயம்னு சொல்லுகிறேன். தமிழகத்துல முதல்ல பரிசு சீட்டு தொடங்கப்பட்டது. ₹1 கொடுத்து பரிசு சீட்டு வாங்கினால் குலுக்கலினால் உங்களுக்கு 1 லட்சம். அன்றைய சூழல்ல 68ல 1 லட்சம் என்பது மிக உயர்ந்த தொகை. அது மெல்ல மெல்ல 1.5 ஆகி சிறப்பு பரிசு 10 ஆகி பிற மாநிலங்கள் எல்லாம் இதுல ஈடுபாடு காட்டி 1 கோடி வரைக்கும் பரிசு தொகை சென்று பெருமளவிலே தமிழ்நாடானது பரிசு சீட்டுகளினுடைய மிகப்பெரிய மையமாக விளங்கியது. எல்லா மாநிலங்களினது பரிசு சீட்டும் இங்கு கிடைக்கக்கூடிய அளவுல பரிசு சீட்டுகளுக்கு அடிமையாயிருந்தோம். அந்த காலகட்டத்துல 74, 75 நினைக்கிறேன், தெளிவா வருடம் தெரியல. என் தந்தையார் அவர்களுக்கு ஊட்டியில ஒரு சிறிய அளவில் ஒரு காப்பி தோட்டம் இருந்தது. ரொம்ப பெரிய அளவில் சிறிய அளவில். அது இருந்த இடம் சேரன்பாடி என்று ஒரு ஊர். உதகையிலிருந்து மைசூர் செல்லக்கூடிய பாதையில கூடலூர்னு ஒண்ணு வரும். அங்கிருந்து கேரளாக்கு பிரியக்கூடிய பாதையில பந்தலூர் என்ற ஒரு ஊர் வரும். அதற்கடுத்தது சேரன் கோடு, அப்புறம் சேரன் பாடி. அவனுடைய படை வீடு இருந்த இடம், ஆகவே சேரன் பாடி. சரி, அங்க ஒரு சிறு காப்பி தோட்டம். அங்கிருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவில் தமிழ்நாடு எல்லை முடியும். அதற்கு அடுத்த கேரள மாநிலத்தினுடைய ஒரு நகரது சுல்தான் பதேரின்னு பேர்.
திப்பு சுல்தானினுடைய போர் தடவாளங்கள் இருந்த ஒரு ஊர் அது. சுல்தான்ஸ் பேட்டரின்னு பேரு. இங்க மலையாளம் கலந்த தமிழ்ல சொல்லி அது சுல்தான் பத்தேரின்னு ஆயிற்று. இப்ப சென்னையில கூட பாத்தீங்கன்னாக்க சென்னை நெடுந்தொடர் நிலையத்துல வட சென்னை பகுதியில இருக்கக்கூடிய இடத்துல கிளைவ் பேட்டரின்னு ஒரு இடம் இருக்கும். ராபர்ட் கிளைவினுடைய இராணுவ தளவாடங்கள் சேகரிக்கப்பட்ட இடம் கிளைவ் பேட்டரி. இப்போ இருக்கு அந்த பெயர்ல. அங்கதான் சென்னை மாநகரினுடைய ஆட்சியாளர் கலெக்டரேட் இருக்கு. அந்த சுல்தான் பத்தேரியில தான் எங்களுக்கு ஏதாவது பொருள் பெருமளவில் வாங்க வேண்டி இருக்கிறது என்றால் அங்கதான் போகணும். அந்த இடத்துல ஒரு சிற்றுண்டி சாலை, அங்க ஒரு சைவ உணவு சாலை கிடைப்பதே அரிது அந்த பகுதியில். ஒரே ஒரு சின்ன சிற்றுண்டி சாலை. நான் காலையில போனா மாலை வரைக்கும் எங்களுக்கு அங்க வேலை இருக்கும். மதியம் அங்குதான் உண்டாக வேண்டும். அந்த இடத்துல ஒரு பணியாளர், அப்பொழுது அவர் அந்த மிசோரம் என்று சொல்லக்கூடிய மாநிலத்தினுடைய பரிசு சீட்டை வாங்கியிருந்தார். அவருக்கு நாங்கள் அன்று சென்ற பொழுது அவருக்கு 10 லட்சம் ரூபாய் விழுந்திருந்தது. பயங்கர மகிழ்ச்சி அவருக்கு. ஊரே அவரை வந்து பார்த்து பாராட்டி விட்டு சென்றது. அப்புறம் அந்த பரிசு சீட்டை அங்க இருந்த வங்கியில கொடுத்தார். அதெல்லாம் ஓரிரு வாரத்துல, இன்றைக்கு இருக்கிறது போல நவீன தொழில்நுட்பம் கிடையாது. ஆகவே ஓரிரு வாரத்துக்குள்ள வந்துடும் அப்படின்னு அவருக்கு அப்படி ஒரு மகிழ்ச்சி. நான் அப்பொழுது என்னுடைய பட்டப்படிப்பை படித்துக் கொண்டிருந்தேன். ஆகவே கோடை விடுமுறைக்கு தான் வருவேன். அப்பொழுது இந்த நிகழ்ச்சி தெரியும். அதன் பிறகு அடுத்த கோடை விடுமுறைக்கு தோட்டத்தின் தேவைக்காக திருப்பி அதே சுல்தான் பத்தேரிக்கு போனோம். அந்த பணியாளர் அங்கேயே அந்த பணியையே செய்து கொண்டிருந்தார். நான் கேட்டேன், 10 லட்சம் விழுந்தது என்ன ஆயிற்று? அன்றைய காலகட்டத்தில் 10 லட்சம் 74, 75கள்ல பெருந்தொகை அது. உடனே அவர் சொன்னார், மனம் போன படியெல்லாம் செலவு பண்ணி எல்லாவற்றையும் இழந்து மீண்டும் இந்த பணிக்கே வந்துட்டேன். அப்பொழுதுதான் வள்ளுவரினுடைய திருக்குறளினது உண்மை விளக்கம் புரிந்தது. வள்ளுவர் ஒரு இடத்துல எழுதுறார், இருவேறு உலகத்து இயற்கை திருவேறு தெள்ளியராதல் என்பது வேறு. ஒருவனிடம் இருக்கக்கூடிய ஆற்றல் செல்வம் என்பது வேறு, அதை கொண்டு முழுமையுமாக தன்னை ஆளாக்கி கொள்ளுதல் என்பது வேறு. இதுதான் கற்றவனுக்கும் கல்லாதவனுக்கும் உண்டான வேறுபாடு. என்ன காரணம்னா, கற்றவனுக்கு கிடைக்கக்கூடியதாகியதோர் அனுபவம் கல்லாதவனுக்கும் கிடைக்கும். மாற்று சிந்தனையே இல்லை, கிடைக்கும். ஆனால் கல்லாதவனுக்கு கிடைக்கக்கூடிய அந்த அனுபவம் இது எதனால் ஏற்பட்டது, இதனை மீண்டும் நாம் எவ்வாறு பெறுவது, இதனை எவ்வாறு தம்பால் தக்க வைத்துக் கொள்வது என்ற சிந்தனை அவனுக்கு இருக்காது. மீண்டும் மற்றொரு திருக்குறளை சொல்லணும், அப்பதான் இதனுடைய வீச்சு புரியும். கல்லாதான் ஒட்பம் கழிய நன்றாயினும் கொள்ளார் அறிவுடையார்னு ஒரு குறள். அதற்கு உரை எழுத வந்த பரிமேலழகர் சொன்னார், நந்தும் முரலும் போல் எழுதுவதுன்னு. நந்துனா நத்தை. நத்தை ஊறுகின்ற பொழுது அது ஊறக்கூடிய முறையில ஒரு அகரம் என்கின்ற எழுத்து போல அந்த அமைப்பு இருந்ததுன்னா உடனே நத்தைக்கு அகரம் தெரியும்னு நம்ப முடியுமா? கல்லாதான் ஒட்பம், முறையாக எதனையும் கற்றறியாதவன் ஆனால் சிறந்த அறிவாளி போலே செயல்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இதற்கு நான் வழக்கமாக சொல்லக்கூடிய மேற்கோள் வேறு ஒன்று உண்டு. எல்லாம் அந்த மேல்நிலைகள்ல வேதியியல் துறையை பாடமா எடுத்து படித்தீர்கள்னா
அந்த வேதியியலினுடைய சோதனை சாலையில உங்களுக்கு 2 விதமான சோதனை கொடுப்பார்கள். ஒன்று, ஒரு நீர்மத்தின் அளவு எந்த விகிதத்தில் கலக்கப்பட்டிருக்கிறது, அதுக்கு பேரு குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ், குவான்டிஃபை பண்ணும். மற்றொன்று, ஏதாகிலும் ஒரு தாதினை கொடுத்து இது என்ன தாது, குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ், அதனுடைய தகுதி அறிதல். இது ரொம்ப கடினமானது இல்லதான், ஆனால் அந்த வயதிற்கு அது புதிரானது. அதனால அந்த தேர்வின் போது நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த மூலக்கூறை கையில வைத்துக் கொண்டு தடுமாறி கொண்டு, இது கால்சியம் குளோரைடா இல்ல கால்சியம் ஹைட்ராக்சைடா தெரியாது. அப்போ அந்த சோதனை சாலையில 8ஆம் வகுப்பு படித்து அங்கு பணியாளரா இருப்பார், அட்டெண்டர்னு பேர். நம்ம தடுமாற்றத்தை பார்த்து கிட்ட வந்து அந்த தாது பொருளை கையில் எடுத்து இப்படி பண்ணுவார், பண்ணிட்டு கொஞ்சம் முகர்ந்து பார்ப்பார், கால்சியம் ஹைட்ராக்சைடுன்னு எழுதுன்னு போயிடுவார். நீங்க எழுதினீர்கள் என்றால் அதற்கு உண்டான சோதனை தெளிவா இருக்கும். பார்த்த மாத்திரத்துல கையில தொட்ட மாத்திரத்தில் இது என்ன தாதுன்னு இவர் சொல்லுகிறாரே, அப்ப வேதியல்ல இவர் மிகச்சிறந்த புலமை பெற்றவர்னு சொல்லி மறுநாள் வேதியியல் துறைக்கு அவரை தலைவரா போட்டுள்ளாமா? வாய்ப்பு கிடையாது. கல்லாதான் ஒட்பம், அவனுடைய அறிவு, ஒட்பம்னா அறிவு, கழிய நன்றாயிரு, பெருமளவிலே ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவில் இருந்தாலும் கொள்ளார் அறிவுடையார், அவன் கற்று சிறந்தவனாக உள்ளவன் என்று அறிஞர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் அனுபவங்களினால் சிலது நமக்கு வாய்க்கும், ஆனால் அந்த அனுபவத்தை ஏன் பெற்றோம் என்ற அறிவு தெரியாது. நாம் பெறக்கூடிய அனுபவங்களுக்கு உரியதாகிய வழிமுறையை, உரியதாகிய செயல்பாட்டை எவன் தெரிந்திருக்கிறானோ அவனே கற்றவன். அதனாலதான் மெய்மையை உணருகின்ற பொழுது சில நேரங்கள்ல சிலருக்கு அனுபவம் ஏற்பட்டு விடும். இதற்கு நம்முடைய பழைய புராண கதை ஒன்று உண்டு. காட்டுல இருக்கக்கூடிய விலங்குகளை வேட்டையாடுதலோடு அங்கு வழிப்பறியும் செய்து வந்தவன் யார் என்றால் வால்மீகி. அவருடைய பூர்வாசிரம பெயர் வால்மீகி இல்லை. அவனுக்கு ஞானமானது கொடுக்கப்பட வேண்டிய நேரம் வந்ததனால நாரதர் வந்தார். நீ செய்வது தவறுன்னு சொன்னார். உடனே அவன் சொன்னான், நான் கொள்ளையடிக்கிறேன் உண்மைதான், அதை எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுக்கிறேன், ஆகவே நான் கொள்ளையடிப்பது பாவம் என்றால் அதனை எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுப்பதினால் பாவங்களும் பகிரப்படுகிறது அல்லவான்னு. உடனே நாரதர் சொன்னார், அப்படி என்றால் நீ உன் பெற்றோரிடம் சென்று கேட்டுவா, உன்னால் கொடுக்கப்படக்கூடிய கொள்ளையடித்த பணத்தினால் அவர்களுக்கு பாவம் உண்டான். பெற்றோர்கள் மறுக்கிறார்கள், இல்லை நீ கொள்ளையடிக்கிறாய், அந்த பாவம் உனக்கு உரியது, அதிலிருந்து நாங்கள் பொருள் பெறுகிறோம்னா பாவங்கள் எங்களை சாராது, ஏனென்றால் நாங்கள் நேரடியாக கொள்ளையடிக்கிறது. இவனுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. நாரதரிடம் வந்து சொல்லுகிறான். நாரதர் மீண்டும் மற்றவர்களிடம் சென்று கேட்டுவான். இவன் ஒவ்வொருவராக பார்த்து கேட்கிறான். ஒவ்வொருவரும் சொல்லுகிறார்கள், எங்களுக்கு அந்த பாவம் சேராது, நான் உங்களிடமிருந்து பெறுகிறோம், நீ அதனை எப்படி பெற்றாயோ தெரியாது, அதனால் பாவம் வரும் என்றால் அது உன்னைத்தான் சார். அப்பொழுதுதான் உண்மை புரிகிறது, இதிலிருந்து நான் எப்படி விடுபடுவதுன்னு கேட்டேன். நான் உனக்கு ஒரு மந்திரத்தை சொல்லுகிறேன், அதை இடைவிடாது சொல்லிக் கொண்டு ராம என்பதை மாற்றி சொன்னார் நாரதர், மரா என்று. நீ மரா மரா என்று சொல்லிக் கொண்டிரு, சொல்ல சொல்லது ராம ராம என்று மாறும்.
உடனே அவ்வாறு அந்த மந்திரத்தை சொல்ல அவரை சுற்றி புற்று கட்ட, அந்த புற்றிலிருந்து அவர் ஞானம் பெற்று எழுந்ததினால வடமொழியில வன்மீகம்னாலே புற்றுன்னு அர்த்தம். புற்றிலிருந்து வந்தவர் வால்மீகி. அப்போ அவருக்கு முதல்ல ஏற்பட்ட அனுபவம் ஏன்னு தெரியாது. அந்த அனுபவத்தை கொண்டு சிந்தித்து ஞானம் இதுதான் என்று அறிந்து எழுதின ஸ்ருதி தான் ராமாயணம். ஆகவே வாழ்க்கையில நமக்கு ஒன்று படிக்கப்படலாம், அதை சிந்திக்கலாம், அதனால் அனுபவம் ஏற்படலாம். ஸ்ருதி யுக்தி அனுபவம் ஏற்படலாம். ஸ்ருதினா கேட்டல், யுக்தினா சிந்தித்தல், அனுபவம்னா தெளிதல். இது இந்த முறையிலும் நடக்கலாம், நேர் எதிர்முறையிலும் நடக்கலாம். அனுபவம் முன்னாடி கிடைச்சுடலாம். இந்த அனுபவம் ஏன் ஏற்பட்டது, இதற்கு எது அடிப்படைன்னு நீங்க சிந்திக்கலாம். சிந்தித்து இதனால்தான் இதனை முன்னோர்கள் இவ்வாறெல்லாம் சொல்லி இருக்கிறார்களோன்னு உண்மையை புரிஞ்சுக்கலாம். ஆகவே ஸ்ருதி யுக்தி அனுபவமாகவும் கிடைக்கும் ஞானம். இல்ல அனுபவத்திலிருந்து யுக்திக்கு போய் யுக்தியிலிருந்து ஸ்ருதியை உறுதியாக கொள்ளலாம். இது ரெண்டுத்திலையும் வாய்ப்பு உண்டு. அப்போ வால்மீகிக்கு அனுபவத்திலிருந்து ஸ்ருதியை உருவாக்க முடிஞ்சது. இப்ப நமக்கெல்லாம் ஸ்ருதி நிறைய கிடைச்சிருக்கு, பெரியவர்கள் நிறைய சொல்லி இருக்கிறார்கள், அதை படிக்கிறோம். படிச்சதுக்கு அப்புறம் மெல்ல சிந்திக்கிறோம், அனுபவம் கிடைச்சிடும். ஆகவே கற்றவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அனுபவம் போலே கல்லாதவர்களுக்கும் கிடைக்கும். வேறு தெள்ளியராதல் என்பது வேறு. கிடைத்த அனுபவத்தை தக்க வைத்துக் கொள்ள என்ன முயற்சிகளில் ஈடுபட வேண்டும் என்பதை கற்றவர்கள் தான் தெரிந்து கொள்ள முடியும். அதனாலதான் இது நுணுக்கமான விஷயம். ஆகவே கல்லாமையையும் தெரிந்திருக்க வேண்டும். ஏன் கல்வியை மட்டும் தெரிந்து கொள்ளுகிறோம், கேள்வியை தெரிந்து கொள்ளுகிறோம்? கல்லாமைன்னா ஆமாம், அனுபவம் ஏற்பட்டுடும். நம்முடைய நோய்கள் கூட அப்படித்தான். நம் அருகிலே யாரேனும் ஒருவர் அமர்ந்திருப்பார், அவருக்கு இருக்கக்கூடிய அந்த நோய் தொற்று நமக்கு வரலாம். நமக்கு இது ஏன் வந்தது தெரியாது, அதற்கு என்ன செய்ய வேண்டும்னு தெரியாது. காலம் கடந்து வைத்தியற்ற போகும். ஆனா முன்னாடியே இருக்கிறவன் என்ன பண்ணுவான், தெரிந்தவன் இந்த மாதிரி பொது இடங்கள்ல பயணிக்கின்ற பொழுது மற்றவரினுடைய சுவாசம் தனக்கு ஏதாகிலும் ஊறு விளைவிக்குமோன்னு மூக்கினுக்கு ஒரு கவசம் விட்டுக் கொள்ளுகிறோம். இன்னைக்கு நாம் அதை செய்யறோம். அதனால இந்த கல்லாமை என்பது ஒரு பெரிய இடர்பாடுதான். கற்றலை எந்த அளவினுக்கு நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோமோ அதுபோல கல்லாமை இணைத்து என்று தெரிந்து அதனை அறிந்து கல்லாது இருக்கக்கூடிய நிலையிலிருந்து வெளியே வரணும். ஏதாகிலும் ஒன்றை கற்றல் என்பதுதான் ஞானம். அந்த கற்றலை தக்க வைத்துக் கொள்ளவும் அதன் வழி நடப்பதற்கும் தான் ஞானம். கற்றலை மட்டும் செய்து அதன் கண் சொல்லப்பட்டதை பின்பற்றாது விடுதல் என்பது ஞானத்தை தராது. அதுதான் வள்ளுவரும் சொன்னார், கற்ற பின் நிற்க அதற்கு தக. எது ஒன்றை நல்லது என்று கற்றாயோ கற்ற மாத்திரத்திலேயே அதனை உன் வாழ்க்கையில பின்பற்றினால் அது ஞானம். அதனாலதான் கல்லாமை என்பதும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு கருத்தினுக்கு உடன்பாட்டு வகையானும் தீர்வு காமிக்கலாம், எதிர்மறை வகையானும் தீர்வு சொல்லலாம். அறிவு என்பதை கற்றல் என்பதின் மூலமாய் பெறலாம் என்பது உடன்பாடு. கல்லாமையின் மூலமாக நீ ஒன்றும் தெரியாமல் போய்விடுவாய், ஆகவே தெரிந்து கொள்ள முயல் என்று சொல்வது எதிர்மறை. ரெண்டுமே தேவை. நம்முடைய அறிவு பெரும்பாலும் எதிர்மறையினால் தான் சிறக்க வளரும்.
ஒரு குழந்தை ஏதாவது உணவு கேட்கிறது, நாம அந்த குழந்தைக்கு என்ன சொல்றோம்? இதனால் உனக்கு ஊறு வரும்னு சொல்லி, இல்ல நீ உண், வேணுங்கிறத உண், அனுபவ ரீதியாக புரிந்து கொள்ளுன்னு சொல்றது இல்லை. அந்த குழந்தையிடம் தாய் சொல்லுகிறாள், உனக்கு ஒவ்வாது, இது ஒரு அளவினுக்கு மேல் உண்டால் உனக்கு ஊரினை தரும். உடன்பாட்டு முறையில சொல்லி அதை விளங்க வைக்க பார்க்கிறோம். அது விளங்கி கொள்ளல. ஆகவே நாம் எதை செய்யக்கூடாது என்று சொல்லுகிறோமோ அதை செய்து அதனால் வரக்கூடிய ஊரினை அது புரிந்து கொள்ளும். அப்ப நாம என்ன சொல்றோம்? அப்பவே சொன்ன கேட்டியா? இது குழந்தைக்கு மட்டும் அறிவில்லை, நமக்கும் அப்படித்தான். நமக்கும் பலர் நல்ல விஷயங்களை சொல்லி இருக்கிறார்கள், அதை நாம் அப்ப கேட்கல. பட்டதன் பின் புரிந்து கொள்ளுகிறது. நாம் இதை அப்பவே தெரிந்திருந்திருந்தால், தெரிந்துதான் இருந்தது, செய்யதான் முடியலை. பல விஷயங்கள் அப்படித்தான். ஆகவே நாம் அப்பொழுதே அதை தெரிந்து வைத்திருக்கிறோம், அவ்வளவுதான், செயல்படுத்தல. நமக்கு பட்டதன் பின் இதை செயல்படுத்தி இருக்கலாமோ என்ற எண்ணம் வருகிறது. உலக வாழ்க்கையில நாம் பலவற்றை கல்லாதவர்கள் தான். அவ்வை கூட சொல்லுவா, கற்றது கைமண் அளவு. நான் அதை வேடிக்கையாக சொல்லுவேன். இல்லை, அவ்வைக்கு கொஞ்சம் பெரிய மனது. கைமண் அளவுன்னாவது சொன்னா, நான் சொல்லுவதெல்லாம் என்னன்னா, கற்றது கடுகளவு, கல்லாதது கடல் அளவு. கைமண் அளவு கூட நாம ஒன்னும் கற்கல. ஏனென்றால் நம்ம இருப்பை தெரிந்து கொண்டு இருக்கிறோம். ஏன் இருக்கிறோம் என்று இன்று வரை தெரிந்து கொண்டதில்லை. பாருங்க, நாம் இருப்பை தெரிந்து கொண்டு இருக்கிறோம். நாம் ஏன் இருக்கிறோம் பார்த்தா தெரிகிறது, இருக்கிறோம். ஆனால் இந்த இருத்தலை தெரிந்து கொண்டு இருக்கக்கூடிய நாம் ஏன் இருக்கிறோம் தெரியாது. அது தெரிந்து விட்டால் ஞானம் வந்துடும். நாம் அதுக்குண்டான முயற்சியிலே இறங்குறது இல்லை. இப்ப நேற்று கூட ஒரு கருத்தை சொல்ல வேண்டிய தேவை ஒரு நடன மேடையில ஏற்பட்டது. எல்லோரும் என்ன எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள்? நடனம் என்கின்ற ஒரு காட்சி அது முன்வைக்கப்படுகின்ற பொழுது அதனால் பார்ப்பவர்களுக்கு அறிவூட்டப்படுகிறதுன்னு நினைக்கிறார்கள். நான் அந்த கருத்தை ரொம்ப பெரிய அளவில் மறுப்பேன். அதாவது ஒரு கலை என்பது ஒரு கருத்தை கடத்தக்கூடிய ஊடகமா இருக்கக்கூடாது. இன்னைக்கு அதெல்லாம் நாம தவறுதலாக சொல்லி பழக்கிட்டோம். இவைகளை எல்லாம் ஒரு ஊடகமாக, மீடியான்னு சொல்லி பழக்கிட்டோம். இல்லை, கலைகள் எல்லாம் ஒரு ஊடகம் அல்ல, அவைகள் எல்லாம் மாற்றிகள். அதாவது ஒரு கலையின் மூலமாக ஒன்றை நாம் படிப்பிக்கவில்லை, ஒன்றை உருவாக்குகிறோம். படிப்பிப்பது என்பது வேறு, உருவாக்குதல் என்பது வேறு. பக்தி நம்மை உருவாக்க வேண்டும், படிப்பிக்க கூடாது. பக்தி என்ன என்று நாம் படித்து அறிந்து கொள்வதற்காக இருப்பதல்ல பக்தி. அது பற்றின செய்தியை படித்ததன் பின் நாம் அதுவாக மாறுதல் என்பதுதான் பக்தி. அதாவது எப்படின்னா, ஒன்றை புகட்டுதல் என்பது வேறு, ஒன்றை ஒன்றாக உருவாக்குதல் என்பது வேறு. வேடிக்கையாக இது ஆங்கிலத்தில் சொல்லணும்னா, the main purpose of the art not to educate but to transform. மாற்றணும். இப்ப நம்முடைய முன்னோர்களாக இருக்கக்கூடிய தியாகராஜர், அவர் கீர்த்தனை மூலமா நமக்கு படிப்பித்தாரான்னு யோசிச்சு பாருங்க. இல்லை, அவர் பாடி பாடி உணர்ந்த பக்தியை அவர் பாடின முறையில, அந்த வழியில பாடினால் நமக்கு பக்தி ஏற்படும். He transformed the people. அதுதான் அந்த ஊடகம்னு சொல்றதுக்கு பதிலா அந்த இசையினது முக்கியத்துவமே. அவர் பாடியதினால், அந்த பாடு பொருளினால் அதை பாடுபவர்கள் அவர் பெற்ற இன்பத்தை பெறக்கூடிய அளவுல இன்பம் பெறும். மாற்றணும் அப்படியே. அதற்கு பதிலாக இது அறிவு கொளுத்துவதாக இருந்ததுன்னா, அறிவு ஓரளவுக்கு தான் உதவும். இது என் கருத்து அல்ல, வள்ளுவர் தான். அறிவு அற்றம் காக்கும் கருவி, ஆனால் அறிவினால் ஆகுவது உண்டோ பிரிவின் நோய் தன்னோய் போல் போற்ற கடை.
யோசிச்சு பாருங்க. இத ரொம்ப அடிப்படையிலேயே உணரும். ஆகவேதான் இந்த கல்லாமையை இவர் சொல்ல வேண்டிய தேவை ஏற்பட்டது. முதல் பாடல்ல எப்படி விளக்கிறார் பாருங்க. கல்லாதவரும் கருத்தறி காட்சியை வல்லார் எனில் அருள் கண்ணான் மதித்துளோர் கல்லாதார் உண்மை பற்றா நிற்பர். கற்றோரும் கல்லாதவர் இன்பம் காணகிலாரே. என்ன அழகான விளக்கம். கல்லாதவரும் ஒன்றை கற்று உணராதவர்கள் கல்லாதவர்கள், கருத்தறி காட்சி அவர்களினுடைய அறிவினில் கூட அந்த ஆனந்தமயமான காட்சியை பெற்று விடுவார்கள். குருஞான சம்பந்தன் ஒரு அடியவர், தர்மபுர ஆதீனத்தை தோற்றுவித்தவர். அவர் எழுதுற, என்னை அறிவு என்றான், என்னுள் எழும் ஆனந்தம் தன்னை சிவம் என்றான். எல்லோருக்கும் அறிவு இருக்கு. அந்த அறிவினால் நாம நம்முள் ஆனந்தத்தை காணுதற்கு அறிவை பயன்படுத்தும். இப்ப நமக்கு இருக்கக்கூடிய அறிவினை கொண்டு நம்ம பெரும்பாலும் என்ன செய்கிறோம்? நம்முடைய உடனோடு பிறந்த உணர்வுகளுக்கு தீர்வு காணுகிறோம். ஆங்கிலத்தில் சொல்லுகிறார்கள் அல்லவா, த பேசிக் இன்ஸ்டிங்க்ட். நம்முடைய கருவோடு நம்முள் பிறந்த உணர்வுகளுக்கு தீர்வு காண நம்ம அறிவை பயன்படுத்துகிறோம். எது? நமக்கு பசின்னு ஒண்ணு இருக்கு, நம்ம உடலோடு பிறந்தது. அந்த பசியை போக்கிக் கொள்ள முயற்சி செய்கிறோம், உணவு தேடுகிறோம். தாகம் உணர்வோடு இருக்கிறது, அந்த வேட்கையை தீர்த்து கொள்ள நீர் தேடுகிறோம். இந்த மாதிரி 32 குணங்கள் நம்ம கிட்ட இருக்கு. இன்ஸ்டிங்க்ட்னு பேர். இதுக்கு பேர் ஆங்கிலத்துல பேசிக் இன்ஸ்டிங்க்ட். இது உயிரினது அவாநிலை. இதுக்குத்தான் நம்ம அறிவை முழுக்க முழுக்க பயன்படுத்தணும். கொஞ்சம் யோசித்து பாருங்க. அதனாலதான் பிற்காலத்துல ஒருத்தன் இந்த ஆட்டோக்கள் எல்லாம் வசனம் எழுதியிருப்பான். சில வசனங்கள்லாம் நம்மள பெரிய அளவுல பாதிக்கும். மனிதா நீ இறை தேடுகிறாய், இறையையும் தேடு. இடையின ரகரம் போட்டா உணவு, இறை தேடுகிறோம். வாழ்க்கை முழுவதும் அதற்குத்தான் செலவழிக்கிறோம். ஆனால் நீ இறையை தேடு, வல்லினரை, கடவுளை தேடு. ஒரு ஆட்டோ பின்னாடி இதை எழுதியிருப்பான். ரொம்ப வேடிக்கையா இருக்கும். எவ்வளவு எங்கிருந்து எடுத்தானோ. இதுதான் உலகத்துல நம்ம அறிவை கொண்டு நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளுகிறோம். ஆனால் நம்முடைய இலக்கை பூர்த்தி செய்து கொள்வதே இல்லை. பேசிக் இன்ஸ்டிங்க்டுக்கு தான் நம்ம வாழறோம். நம்ம தாகத்தை போக்கிக்க, நம்ம பசியை போக்கிக்க, அடுத்தவனை பார்த்து பொறாமைப்பட, நம்முடைய உடல் இச்சையை தீர்க்க, அதற்குண்டான முயற்சியில இறங்க, நம்முடைய காம குரோத மோக லோப மத மாச்சரியங்களுக்கு நாம் எப்படி இவைகளைத்தான் பார்க்கிறோம். இவைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு நிற்பது ஞானம். அதை தேடுவதில் யாருக்கும் முனைப்பே கிடையாது. ஏன்னா அப்படி ஒன்று இருக்கு என்று தேடுவதற்குள்ளாகவே பாதி வயசை முடிச்சிருப்போம். அதனை உணர்ந்து அதை தேடலான்றதுக்குள்ள இயலாமை வந்துடும், மரணமும் நம்மை கூப்பிட தொடங்கும். இதான் உண்மை. அதனால முதல்ல நாம நம்முடைய இச்சைகளுக்கு உரியனவற்றை தேடிய வாழ்க்கையை ஓட்டுகிறோம். நம்முடைய அறிவை கொண்டு அவைகளைத்தான் செய்கிறோம். அதனால்தான் வள்ளுவர் கேட்டார், அறிவு அற்றம் காக்கும் கருவிதான், ஆனால் அந்த அறிவு அறிவினால் ஆகுவது உண்டோ? பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்ற கடை. அடுத்தவன் துயரத்தை, துன்பத்தை, தடுமாற்றத்தை பார்த்து நாம் அவனுக்கு ஏதாகிலும் செய்தாக வேண்டும் என்கின்ற கருணையை பெற்றோமா? அப்போ கற்றவர்களை கொண்டு அவர்கள் எதனை பெற்றார்களோ அதை சில நேரங்கள்ல கல்லாதவர்கள்
ஒரு விபத்தின் காரணமாக, சூழ்நிலையின் காரணமாக பெறுதலும் உண்டு. ஆனால் அது அவர்களுக்கு ஞானத்தை தரத்தக்கதாய் இருக்கும் என்று சொல்ல முடியாது. யோசிச்சு பாருங்களேன். எல்லோருக்கும் தெரியும் கண்ணப்பர் சரித்தம். நாம ஏதாயிலும் ஒரு விதத்தை அதை பல நாள் கேட்டு இருப்போம். பல நடன கலைஞர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் தங்களினுடைய நடனத்தில இந்த கண்ணப்பர் கதையை ஏதாயிலும் ஒரு விதத்தில் வெளிப்படுத்தி இருப்பார்கள். யோசித்து பாருங்கள். கண்ணப்பனுக்கு ஏற்பட்ட இந்த அனுபவம் அது என்னதுன்னு அவனுக்கு தெரியாது. இதுதான் அங்க இருக்கிற சிக்கல். அவனுடைய கதை எப்படி? பொத்தப்பின்னு ஒரு நாடு, நம்ம காளகஸ்திக்கு பேருதான் பொத்தப்பி நாடு. திருத்தணி செல்லும் பாதையில, திருப்பதி செல்லும் பாதையில் இருக்கக்கூடிய ஸ்ரீகாளத்தி. ஸ்ரீகாளத்தின் 3 உயிரினங்களுக்கு மோட்சம் தந்த இடம். அத்தினா யானை, கால்னா பாம்பு, சீனா சிங்கம். அந்த தலத்துல பக்கத்துல ஒரு மலை இருக்கு. அந்த மலைக்கு மேல இருக்கக்கூடிய இறைவன் பெயர் குடுமித்தேவர்னு பேர். இப்ப கூட நான் பெரிய புராண சொற்பொழிவுல அது குடுமித்தேவர்னு குடுமியான் மலைன்னு சொல்லிட்டேன். ஒருத்தர் பாயிண்ட் அவுட் பண்ணி சொன்னார். சரி, தவறுதல் சகஜம், போயிட்டே இருக்கணும். குடுமியான் மலைன்றது வேற. நம்ம பேச்சு வேகத்துல இந்த குடுமி தேவர், குடுமியா மலை தேவர்னு சொல்லிட்டு போயிட்டேன். சரி, போட்டோம். அந்த மலையில உள்ள சிவனுக்கு ஒரு அந்தணர் அன்றாடம் சென்று பூஜை செய்கிறார். அவர் பெயர் சிவகோசரியர். அந்த மலையை முதல்ல பார்க்கிறார். கண்ணப்பனுடைய பழைய பெயர் திண்ணனார். முதல் முறை அந்த மலையின் மேல் செல்லுகிறார். இறைவனை பார்க்கிறார். பார்த்த உடனே அனுபவம் ஏற்பட்டு போச்சு. ஐயோ, இது யார்? அந்த அனுபவம், அவர் மீது ஒரு ஈடுபாடு, அவர் இன்றி தான் இல்லை என்ற உணர்வு எல்லாம் தோன்றிவிட்டது. ஆனா அவருக்கு தெரிஞ்ச அளவில் தான் கேள்வி கேட்கிறார். நீ யார்? நீ இப்படி தனியா இருக்கியே? எனக்கு பெற்றோர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் எனக்கு உண்டான உதவிகள் செய்கிறார்கள், நான் குளிக்கிறேன், எனக்கு உண்டான உணவை அவர்கள் தருகிறார்கள், நான் ஒப்பனை செய்து கொள்ள பொருள்களை தரு, உனக்கு இதெல்லாம் யார் தருவார்? அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் அவ்வளவுதான், உணவு, உறக்கம், ஒப்பனை. உடனே உனக்கு இதெல்லாம் நான் செய்யணுமே, செய்கிறார். அவருக்கு அந்த அனுபவம் ஏற்பட்டு விட்டது. ஆனால் அந்த அனுபவம் இதுதான், உன்னுள் ஏற்பட்ட அனுபவம், இறையாகிய நான் உன்னுள் இருக்கிறேன் என்பதை நீ உணர்ந்ததுதான் அனுபவம். அவருக்கு புரியல. கல்வி அறிவு கிடையாது, வேட்டை சமூகம். அதனால அவருக்கு புரியல. இந்த அனுபவம் ஏற்பட்டது, ஏன் ஏற்பட்டது தெரியல. ஆனா அங்கேயே தங்கிட்டார். 6 நாள் அங்க தங்கிட்டார். 6வது நாள் அவருக்கு மோட்சம் கிடைச்சது. வீட்டுக்கு கூட போல. தினமும் அந்த 5 நாள் அவருக்கு அதான் வேலை. கோவிலுக்கு உண்டான அந்த இறைவனுக்கு உண்டான விலங்கை வேட்டையாடி, நீரை வாயில கொண்டு, பூவை தலையில வைத்து கொண்டு, சிவகோசரியார் செய்த அர்ச்சனை பூவை தன் செருப்பு காலால் தள்ளிட்டு, வாயில இருந்த உமிழ்நீர் அவருக்கு அபிடேகமாக ஊற்றி, தலையில இருந்த பூவை தலை சாய்த்து அந்த பூவை அவருக்கு மேல விழ வச்சு அர்ச்சனை செய்து, தான் உண்டு சுவைத்த மாமிசத்தை ஊட்டினது. அதான் அவருக்கு தெரியும். இந்த அனுபவம் கற்றுக் கொடுத்தது இதெல்லாம் செய்யணும். அதெல்லாம் ரைட்டா தப்பான்னு கூட தெரியாது, எப்படி செய்யணும்னு கூட தெரியாது. தனக்கு எப்படி அது செய்யப்பட்டதோ வீட்டுல அது மாதிரி செஞ்சார். இந்த அனுபவத்தை என்னை அறிதலுக்கு உண்டான அறிவை தந்தால், அந்த அறிவினை கொண்டு அவர் வெளியே சென்று விளக்கினால் எல்லோரும் இது போலதான் செய்யும். ஏன்னா இவருக்கு ஏற்பட்ட அனுபவம் அந்த அளவு. அதனாலதான் இறைவன் என்ன பண்ணார், இந்த அளவு என் மீது ஈடுபாடு கொண்டு இருக்கிறாயே, அந்த ஈடுபாட்டையே உனக்கு சோதனையா வைக்கிற. எனக்கு பசிக்குதுன்னு உணவு கொண்டு வந்து கொடுத்தாய் அல்லவா, நான் நீராடவில்லை என்பதற்காக என்னை அபிடேகம் செய்தாய் அல்லவா, நான் மலர் சூடவில்லை என்பதற்காக மலர் பறித்து வந்து தந்தாய் அல்லவா.
அப்போ உனக்கு உண்டானது எல்லாம் எனக்கு உரியது என்று செய்தாய் அல்லவா? இப்ப அந்த அன்பு உண்மை என்றால் உன்னை சோதிக்கிறேன். எப்படி? எனக்கு ஒரு நோய் வந்தா அது உன் நோய்னு கருதுறியாப்ப? வள்ளுவர் சொன்னதுதான், பிரிதின் நோய் தன் நோய் போல் போற்றாதவர். என்ன அழகான இடம் பாருங்க. அப்ப தன் கண்ணுல இருந்து ரத்தம் வர்றது அவருக்கு. இப்போ உன் கண்ணுல இருந்து ரத்தம் வந்தா நீ என்ன பண்ணுப்ப? முதல்ல மருந்து போடுவது. அதே வேலையை செய்தார். ஓடினார், அங்க காட்டுல இருந்த மூலிகைகள் எல்லாம் பறிச்சுன்னு வந்தார், அந்த சார கண்ணுல புழிஞ்சார், ரத்தம் நிக்கல. என்ன செய்வதுன்னு தடுமாறி போனார். திடீர்னு அவருக்கு ஒரு சிந்தனை வந்தது. ஊனுக்கு ஊன் எனும் உரை கண்டார். செக்கட ரொம்ப அழகா எழுதுவார், படிச்சிருக்கோம் நாம அதை. உடனே அம்பெடுத்து கண் எடுத்து வச்சு அதோட சிவபெருமான் நின்று இருக்கணும். இப்போ உனக்கு ஒரு கண்ணுல ரத்தத்தை காட்டின உடனே ஒரு கண்ணை பெயர்த்து வச்சுட்டேன். சரி, ரெண்டாவது கண்ணுலையும் ரத்தத்தை காமிக்கிறேன், என்ன பண்ணுவேன்? அதே திட்பம் உனக்கு இருக்கா? எனக்கு உதவ வேண்டும், என்னாகிலும் எனக்கு உதவ வேண்டும், என்னை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும், என் நோவை தீர்க்க வேண்டும், எனக்கு பசிக்கிறதுன்னு உணவு தினம் கொண்டு வந்து கொடுத்தியே, இப்ப நான் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறேன், அதற்கு மாற்றாக உன்னை நீ தருவாயா? இதான் கேள்வி. அதனால என்ன கொடுக்கிறேன்னு முன் வந்தார். ஞானம் கிடைச்சது. இதான் அடிப்படை. அவருடைய அனுபவம், அனுபவத்தினுடைய திரட்சியில ஒரு சோதனை, அது ஞானம் வெளியே வரல. அதனாலதான் சேக்கிழார் எழுதினார், இந்த கண்ணப்பனுக்கு இந்த ஞானம் கிடைச்சது உலகத்துக்கு தெரியாது, அதை தெரிவிக்க வேணும்னா அங்க யாரேனும் ஒரு சாட்சி பிரமாணம் இருக்கணும். அதனால்தான் சிவகோசரியார் கனவுல வந்து சிவபெருமான் சொன்னார், நாளை நீ வந்து உன் வழிபாட்டை முடித்து கொண்டு கோவிலின் ஒரு பக்கம் ஒளித்து இருத்தி அவன் என்பால் கொண்ட பரிவேலாம் காண்கிருப்பான். அந்த வரக்கூடிய திண்ணனார் என் மீது கொண்ட பரிவு எப்படின்னு உனக்கு புரியும். அவன் கொடுத்த உணவுல இருந்த எலும்பெல்லாம் இங்க சதறி இருக்குன்னு வருத்தப்பட்ட இல்லையா? அது எனக்கு உணவு அளிச்சது மட்டும் அவன் பரிவு அல்ல, அதற்கும் மேல ஒரு படி அவன் போவான் பார். எனக்கு ஒரு ஊரு என்றால் அதற்கு யோசிக்காமல் தன்னையும் கொடுப்பான். பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடைன்னு வள்ளுவன் சொன்னானே, இறைவனது நோயை தன்னோய் போல போற்றி அதற்கு தீர்வு அனுபவத்தினால வந்துட்டது அவருக்கு. இப்படிப்பட்ட அனுபவத்தை நாம படிச்சு இது போன்றதாகிய அனுபவத்தை பெறுதற்கு வாய்ப்பை அறிவினால தேடும். ஆகவே அறிவு முக்கியம். அறியாமையினால் அனுபவம் ஏற்பட்டுடும், ஆனால் அந்த அனுபவத்தை நாம பிறருக்கு சொல்ல முடியாது. நல்ல உண்மையான அனுபவம், மேலான அனுபவம் ஏற்பட்டால் கற்றார்களால் மட்டுமே அடுத்தவர்களுக்கு சொல்ல முடியும். அதுக்குதான் அறிவு வேணும். நாம் நம்முடைய அறிவினால முயன்ற அனுபவத்தை பெற்றுவிட்டோம். நம்மை சார்ந்துள்ள மக்களுக்கு இந்த அனுபவம் கிடைக்க வேணும்னு நாம முயலணும் இல்லையா? அதனாலதான் ஞானிகள் தங்கள் அனுபவத்தை அவ்வளவற்றையும் எழுதி வைக்கிறார். அவர்கள் அறிந்தவர்களாக அறிஞர்களாக இருந்ததினால அவர்கள் அனுபவம் நமக்கு படிப்பினையாக பாடமாக போச்சு. இது இல்லை என்றால் அவர்கள் அனுபவத்தை தெரிந்திருப்போம், ஏன் ஏற்பட்டதுன்ற வழி தெரியாது. நான் மீண்டும் சொல்லுவேன், பெரிய புராணத்தை மறுவாசிப்பு பண்ண. நாம என்னமோ அடியவர்களுக்கு இறைவன் அருளினான்ற கதையை சொல்லி கொண்டு இருக்கிறோம், இல்லை. அதன் மூலமாக நமக்கு அறிவூட்ட முனைகிறான் இறைவன். நம்ம படிச்சு பரவசம் ஆயிடுறோம், அதுல சொல்லப்பட்ட உண்மையை உணராமல் போயிடுறோம். இதான் கஷ்டம். ஆஹா, இப்படி எல்லாம் பரவசமா இறைவன் நமக்கு பக்தர்களுக்கு செய்திருக்கிறானேன்னு ரொம்ப இறைவனை பரவச நிலையில போய் நின்றுடுறோம். பரவச நிலையில நின்னா அடுத்து செய்வது என்னன்னு தெரியாது. ஞாபகம் வச்சு, மனிதனுக்கு 2 உணர்ச்சி ஆபத்து. அச்ச உணர்ச்சியும் ஆச்சரிய உணர்ச்சியும் மனிதனை வளர விடாது. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் எந்த வயதில் இருந்தாலும் சரி,
இந்த இரண்டு உணர்ச்சிக்கு ஆட்படாதீர்கள். ஒன்றை கண்டு அஞ்சினீர்கள் என்றால் அதிலிருந்து உங்களால் விடுபட முடியாது. ஏதாகிலும் ஒன்றை கண்டு ஆச்சரியப்பட்டீர்கள் என்றால் அதனை கடந்து உங்களுக்கு மேலும் செல்ல முடியாது. இந்த ரெண்டுமே மனித வளர்ச்சியை தடுக்கக்கூடிய காரணிகள். ரெண்டுத்தையும் செய்யாதீர்கள். பாரதி எழுதுறான், என் கவிதை சொல் புதிது, பொருள் புதிது, சோதிமிக்க நவ கவிதை தான். ஆனால் என் கவிதை பின்னர் வரக்கூடியவர்களுக்கு ஆதர்ஷமாய் இருக்க நான் விரும்பலைன்னா. ஆதர்ஷம்னா துருவ நட்சத்திரம். என் கவிதை பின்னர் வரக்கூடிய கவிஞர்களுக்கு ஒரு துருவ நட்சத்திரம் மாதிரி இருக்கணும்னு நான் ஆசைப்படலன்னு எட்டாது, நெருங்க முடியாது. அப்படி இருக்கக்கூடாது. எனக்கு பின்னாடி வர்றவன் என்னை கடந்து போகணும். ஆகவே என்னை கண்டு ஆச்சரியப்படாதேன்னா. பாரதியினுடைய அழகு அதுதான். என்னை கண்டு ஆச்சரியப்படாது. இந்த காலத்தின் தேவை நான் வந்திருக்கேன். வருங்காலத்தின் தேவை எதுவோ அது நோக்கி உன் பயணத்தை ஆரம்பி. என்னை கடந்து போ. எந்த ஒரு கலையும் அது தோன்றிய காலத்துல அதனை தொடர்ந்து பின்வருபவர்கள் காலம் காலமாக அதை கடந்து போனால்தான் அந்த கலை வாழும். தோன்றிய காலத்திலேயே இருந்தது போல இப்பவும் இருக்கிறதுன்னா கலை நசித்து விட்டதுன்னு அர்த்தம். ஓடும் நீருக்கு தான் ஆறுன்னு பேரு, தூய்மையா இருக்கும். தேங்கின நீருக்கு குட்டைன்னு பேரு. கொஞ்ச நாள்லயே அது முடை நாற்றம் வீச தொடங்கிடும். ஆபத்து. கல்வியோ அறிவோ ஞானமோ தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கும். அப்பொழுதுதான் அவைகள் தலைமுறை தலைமுறையாக வாழக்கூடியவர்களுக்கு உதவும். தலைமுறை கடந்து நிற்கும். இது புரியறதே இல்லை நமக்கு. இது அதனால்தான் கற்றல் ஏன் அவ்வளவு முக்கியம்னா கல்லாமைய பார்த்தாதான் தெரியும். ஏன் உணவு முக்கியம்னா பட்னி கிடந்தவனை பார்த்தாதான் தெரியும். உண்மை. வயிறு நிரம்பியவன்ட்டு போயிட்டு பசியை பத்தி சொன்ன புரியாது. அதே நிலைதான் இங்கு. கல்லாதவரும் ஒன்றை முறையாக கற்று அறியாதவர்களும் கருத்தறி காட்சி, தங்கள் கருத்திலே தோன்றின இறைவனை பற்றின மெய்மை, அது கருத்தறி காட்சின்னு பேர். அந்த மெய்மை நம் கருத்தினாலே ஏற்றுக்கொள்ளப்பட்டது. வெறும் உணர்ச்சி பூர்வமானது இல்லை. அது கருத்தறி காட்சி. காட்சின்றது எட்டர்னல் ட்ரூத்னு அர்த்தம். எல்லா காலமும் நிலைத்த மெய்மைக்கு பேரு காட்சி. அதனால்தான் இறைவன் என்ன சொல்றோம்? காட்சி பிரமாணம். அந்த காட்சியை பார்த்தல் தான். எல்லோரும் அப்படித்தான் எழுதி இருக்கிறார்கள். ஆழ்வார் பாடலையா? பொன் கண்டேன் திருமேனி கண்டேன், பேயாழ்வார் பாடினார். காட்சிதான் முக்கியம். ஆகவே அந்த கருத்தறி காட்சியை வல்லார் எனில், அவர்களுக்கு அந்த அனுபவம் ஏற்பட்டது என்றாலும் அருட்கண்ணான் மதித்துள்ளோர் கல்லாதார் உண்மை பற்றான் என்பர். அந்த காட்சி ஏன் ஏற்பட்டது? தங்களுக்கு அப்படிப்பட்டதாகிய அருள் ஏன் கிடைத்தது? அவனை அவர்கள் தெரிந்திருந்தாலும் மதித்தாலும் கல்லாதார் உண்மை பற்றா நிற்பர். இது ஏன் ஏற்பட்டது? இதன் பின்விளைவு என்ன? இதனால் பெறக்கூடிய நன்மை என்ன தெரியாது. அதனுடைய உண்மைத்தன்மை அவர்களுக்கு புரியாது. நம்ம கையில இருக்கிறது ஆறு அமுதமா வேண்டாமா தெரியாது. அமிர்தமா நஞ்சா தெரியாது. கல்லாதவர்களுக்கு அந்த குழப்பம், அனுபவம் ஏற்பட்டுடும். இது ஏன், எப்படி, இதை எவ்வாறு தக்க வைத்துக் கொள்வது? நல்ல ஒரு உணவை உண்ணுகிறோம். அந்த உணவை உண்டதோடு அந்த அனுபவம் போதுமா? அது எவ்வாறு தயாரிக்கப்பட்டது? ஏன் ரெசிபியை கேட்கிறோம்? என்றாயிலும் வாய்ப்பு கிடைத்தா அதை ஒரு முறை செய்து பார்க்கணும்ன்ற ஆசைதான். பல திருமண விழாக்களுக்கெல்லாம் போறோம். புதிதான உணவு வகைகள் அவர்கள் உருவாக்கி பரிமாறுகிறார்கள். ஒவ்வொரு சமையல் கூடத்திலும் ஒரு தனித்த R&D டிபார்ட்மெண்ட் இருக்கு, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இருக்கு.
கொஞ்சம் நினைத்து பாருங்கள். நீங்கள் இளமையில் இருந்த பொழுது இனிப்பை உண்டிருப்பீர்கள், கடைகள்ல வாங்கின இனிப்பை உண்டிருப்பீர்கள். அந்த காலத்துல இருந்த இனிப்பின் அளவும் வகைகளும் பெருமளவில் கூடியிருக்கிறதா இல்லையா? எவ்வளவு கூடியிருக்கிறது நமக்கே தெரியாது. பல இனிப்புகளை நம்ம இன்னமும் பார்த்ததே இல்லை. அந்த இனிப்புகள் விற்கக்கூடிய கடைக்கு போங்க, நமக்கே குழப்பமா வரும். இத்துணை இனிப்புகள், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வடிவில், ஒரு நிறத்தில், எல்லாம் இனிப்பு சுவை. ஆனால் ஒவ்வொன்றினும் பெற்று இருக்கக்கூடிய மனம், அதனுடைய தகுதி, அதில் கலக்கப்பட்ட பொருள் பிரமிப்பார். அப்ப இவைகளை பார்த்தும் சுவைத்தும் மட்டுமே வாழ்க்கையை ஓட்டிடலாமா? அப்படி ஓட்டுதல் என்பது அனுபவம். அதை உணர வேண்டும்னா அது பெயர் என்ன, அது எவ்வாறு செய்யப்படுகிறது, அது செய்யப்படக்கூடிய பக்குவம் என்ன என்று எத்துணை பேர் ஆர்வத்தோட கேட்கிறோம். இல்ல, நம்ம கேட்பது இல்லை. இன்றைக்கும் பல திருமண விருந்துகள்ல என்னென்ன பரிமாறப்படுகிறது என்று அச்சடித்தே தந்து விடுகிறார்கள். சில விருந்துகள்ல அந்த சமையல் கூடத்துல உணவு உண்ணக்கூடிய இடத்துல எழுதி தொங்கவிடப்படுகிறது. சில மேல்நிலை விருந்து கூடங்கள்ல ஒரு சிறு அட்டையில என்னென்ன எல்லாம் எந்தெந்த நேரத்தில் பரிமாறப்படுகிறதுன்னு அச்சிட்டே கொடுத்துடுறாரு ஒவ்வொருத்தருக்கும். ஏனென்றால் அவைகள் சுவையாக இருந்ததுன்னா அவரை நம்ம வீட்டு விசேஷங்களுக்கு அழைக்கலாம்னு. அப்போ நாம் சுவைக்கப்படுவது நமக்கு மகிழ்ச்சியை, நிறைவை தருகிறது, உண்மைதான், மறுக்கல. ஆனால் அது எவ்வாறு உருவாக்கப்படுகிறது, அந்த சுவையை நாம் மீண்டும் எவ்வாறு பெறுவது என்ற தேடலை நாம வச்சுக்கல. ஞானமும் அப்படித்தான். சில நேரங்கள்ல அனுபவ ரீதியா ஞானம் வந்துடும். இது ஏன் வந்ததுன்னு தேடுதல் தான் நம்முடைய வாழ்க்கையின் ஆதாரம். தேடுறதில்லை நாம. ஆகவேதான் கல்லாதார் உண்மை பற்றா நிற்பர். இந்த அனுபவம் ஏன் ஏற்பட்டது, அதன் பின் உள்ளாகிய உண்மை என்ன, அதை தேட வேண்டும் என்ற ஆர்வத்துல கல்லாதவர்கள் போய் நிற்க மாட்டார்கள். கற்றவர்களுக்கு இந்த அனுபவம் ஏன் ஏற்பட்டதுன்னு இடைவிடாது தேடிக்கொண்டிருப்பார். ஆகவே கல்லாதார் உண்மை பற்றா நிற்பர். தங்களுக்கு ஏன் இந்த அனுபவம் ஏற்பட்டது, அதன் கண் உள்ளதாகிய உண்மையை அறியாமலேயே விட்டு விடுகிறார்கள். பற்றா நிற்பர்னா அதை பற்றின ஆய்வு அவர்களுக்கு இல்லை. ஆகவே கற்றோரும் கல்லாதவர் இன்பம் காண்கிலாரே. கற்றோர்கள் தங்களுக்கு ஏற்பட்ட அனுபவத்தின் காரணத்தை தெரிந்ததினால் அவர்கள் இன்பம் காண்பவர்களாய் இருக்கிறார்கள். கல்லாதவர்கள் தங்களுக்கு ஏற்பட்ட அனுபவத்தின் காரணத்தை தெரியாமல், அதை தேடாமல் விட்டதினால் அதற்கு உரிய காரணங்களை காணாது நிற்கிறார்கள். இதுதான் இடர்பாடு. எல்லோருக்கும் வாழ்க்கையில அனுபவம் ஏற்படும். எல்லோரும் ஏதாயிலும் ஒரு விதத்துல அனுபவத்தினுக்கு உட்படுவோம். அந்த மெய்மை பற்றின உணர்வு புரியும். ஆனால் அந்த உணர்வு நமக்கு உண்மையிலேயே எதனால் ஏற்பட்டது என்கின்ற ஆய்வின் அடிப்படையில தெரிந்தால்தான் அதை மீண்டும் நாம் பெறுதற்கோ நம்மிடமே தக்க வைத்துக் கொள்ளுதற்கோ உண்டான முயற்சியில ஈடுபடும். நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நிலைகளிலும் நமக்கு ஏற்படக்கூடிய அனுபவங்கள் இப்படித்தான். சிலரை முயன்று அறிந்து பயிற்சிக்கு உட்படுத்தி கொண்டு பெறுகிறோம். சிலது தானாகவே நிகழ்ந்து விடுகிறது. தானாகவே நிகழ்ந்தத ஏன் இவ்வாறு நிகழ்ந்தது, இதனது பின்புலம் என்ன, இதனது தகுதி என்ன என்பதை தெரிந்து அதை மீண்டும் பெறுவதற்குண்டான முயற்சியில இறங்கும். இது ரொம்ப பெரிய கடினமான செயல்தான். ஆனால் இது நாம் செய்தாக வேண்டும்ன்ற நிலையில இருக்கணும். இப்ப உதாரணம், ரொம்ப எளிமையான உதாரணம் சொன்னா புரிஞ்சிடும். நாமெல்லாம், என் வயது ஒத்த அனைவருக்குமே சொல்றேன், நாமெல்லாம் இளம் பிராயத்துல
நமக்கு மிகப்பெரிய சுவையை தரக்கூடிய இனிப்பாக இருந்தது மைசூர் பாக்குன்னா, அதை கடையில வாங்குகின்ற பொழுதுதான் அவ்வளவு சுவையாக வாயில் இட்ட உடனே கரைவது போல அவ்வளவு அழகா இருக்கும். அதை பார்த்து நாம வீடுகளில் செய்ய வேண்டும் என்று பலர் முயன்று இருக்கிறார்கள். அது கடினப்பட்டு போயிருக்கும், கடித்து சுவைக்க கூட முடியாத அளவுக்கு கடினமாயிருக்கும். அதை என்ன பக்குவத்துல எடுக்கணும்னு நமக்கு தெரியாது. முயற்சி செய்வோம், ஆனால் ஓரிரு முறை செய்து அது அதற்கு உண்டான பக்குவத்துல வரலன்னா என்ன பண்ணுவோம்? செய்வதையே விட்டுடுவோம். நமக்கு இது வராதுப்பா, சரிப்பட்டு வராது. அனுபவம் வந்ததன் பிறகு அதனை முறைப்பட ஏன் பெற்றோம் என்று முயன்று செயல்படக்கூடிய அளவுல இருந்தாதான் அனுபவம் நமக்கு நிரந்தரமாக அறிவை கொடுக்கும். மாறாக நாம் பெற்ற அனுபவத்தை ஏன் இது போன்று பெற்றோம் என்று முயற்சிக்கையில் அது தோல்வியில முடிந்தா அதை விட்டு ஒதுங்கினோம்னா இந்த அனுபவத்தின் காரணமும் புரியாது. வால்மீகிக்கு ஏற்பட்ட அனுபவத்தை ஆராய புகுந்தார், ராமாயணம் கிடைச்சது. அந்த ராமாயணத்தை கற்றவர்கள் பலர் முக்தியை அடைஞ்சார்கள். ஒரு அடியவர்கிட்ட ஒருத்தர் கேட்டாராம், ராமநாமத்தினது மேன்மை என்ன, அது மோட்சத்தை தருகிறது என்று சொல்லுகிறார்கள் என்ன? குரு கிட்ட போய் கேட்டார். இன்னும் குரு சொன்னாரா, அது அங்க இருக்கக்கூடிய ஒரு பசுவின் காதுல போய் சொல்லு. சொன்ன உடனே அந்த பசு இறந்து போயிற்று. அப்புறம் அது இறந்து விட்டது. அங்க இருக்கக்கூடிய ஒரு கன்றின் காதுல போய் சொல்லு. சொன்ன உடனே மோட்சம். அங்கு ஒரு தும்பி பறந்து கொண்டிருக்கிறது, அதன் காதுல போய் சொல், அதுவும் இறந்து போயிற்று. என்ன குருவே? அங்க ஒரு கிளி இருக்கிறது அல்லவா, அதனிடம் போய் சொல், அதுவும் இறந்து போயிற்று. என்ன நாமத்தை சொன்ன உடனே இறக்கிறது. உடனே குரு சொன்னாராம், நீ யாரிடமெல்லாம் சென்று சொன்னாயோ அதெல்லாம் உன்னுடைய கடந்த கால நிகழ்வு. அதை உனக்கு நினைவுபடுத்த இந்த காட்சியை உருவாக்கினேன். ராமநாமத்தை கேட்டு உடனே உயிர் விட்ட பசு, உடனே உயிர் விட்ட கன்று, உடனே உயிர் விட்ட தும்பி, உடனே உயிர் விட்ட கிளி, எல்லாம் நீதான். பிறவிதோறும் அதை கேட்டு கேட்டு நீ மோட்சம் அடைந்து இருக்கிறாய். இந்த பிறவியிலே நீ மனிதனாய் வந்திருக்கிறாய். எதற்கு தெரியுமா இந்த பிறவி? மனிதனாய் வந்த நீ கேட்டு மோட்சம் அடைந்த விலங்காய், பறவையாய், உயிராய் இருந்தாய். இப்பொழுது மனிதனாய் பிறந்திருக்கிறாய். இந்த மந்திரத்தை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லி அவர்கள் மோட்சம் அடைவதற்கு நீ ஒரு சாதனமாய் நிற்கணும். அதற்கு தான் இந்த பிறவின்னார். உணர்தல் இயல்பாய் நிகழும். உணர்ந்ததை உள்ளுள் வைத்து அறிவாய் மாற்றுதல் முயற்சியால் நடக்கும். நாம் உணர்ச்சிக்கு உட்பட்டோம்னா அதோடு நம் நிலை முடிந்து விடும், மேல வளர மாட்டோம். வந்த உணர்ச்சியை உறுதியாக பற்ற நின்று ஏன் என்று சிந்தித்தோம்னா உயர்வோம். கல்லாமையில் அதைத்தான் முதல்ல சொல்லுகிறார். மீண்டும் அடுத்த வகுப்புல தொடரும். அடுத்த பாட்டுக்கு 4 நிமிடம் போதாது, அதனாலதான்.